இப்ப என்ன தேவை என்று சொன்னால் மத நல்லிணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செட்டியாரோ ரெட்டியாரோ கோனாரோ முதலியாரோ பிள்ளையோ தாழ்த்தப்பட்டவரோ நாடாரோ நாயுடுவோ வன்னியரோ கவுண்டரோ அல்லது பிள்ளையோ எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான். அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லி இருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன், அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தான் அவருடைய உத்தரவால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? எல்லாம் வல்ல இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவியே கோருகிறேன், உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள். அது மாத்திரம் அல்ல, அவர் தன்னை கடவுள்னு சொல்லல, தான் இறை தூதர்னு சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னாரு.